அன்பான கதைச்சரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நான் எனக்கு படித்ததில் பிடித்த கீரைத்தண்டு என்ற சிறுகதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வாங்க கதைக்குள் போகலாம். புதிய வீட்டில் சுற்றிலும் செடி கொடிகளை போட வேண்டும் என்பது விசாகநாதனின் ஆசை. கண்ட செடிகளை போட்டால் யாருக்கு என்ன லாபம்? கருவேப்பிலை மரம் அவசியம் இருக்க வேண்டும். பசலை கொடியும் அவசியம்தான். எப்போதும் கொத்தமல்லி கிடைக்கும்படி 2 பாத்திகள் இருக்க வேண்டும். மூலிகைகளுக்கென்று சில பாத்திகளாவது வேண்டும். அவனுடைய வீட்டு தோட்ட திட்டத்தில் காய்கறி, கனி, மூலிகை, பூஜை மலர் எல்லாம் இருந்தன. வீடு கட்டி கொண்டு வந்தபோது சில சமயங்களில் இந்த திட்டம் உருவாகிவிடுமா, மண் எப்படியோ, பயிரிடும் முறை எதுவோ என்றெல்லாம் தோன்றும். ஒன்று மாத்திரம் அவனுக்கு நன்றாக தெரியும். கீரை பாத்தி போடுவதில் அவன் கெட்டிக்காரன். இதுவரையில் அவன் குடியிருந்த வீடுகளில் கை அகலம் நிலம் இருந்தாலும் அங்கே கீரை பாத்தி போட்டு விடுவான். கீரை தண்டில் அவனுக்கு அலாதி பிரியம். அவனோடு பழகி வாழ்ந்த அவனுடைய மனைவிக்கும் கீரை தண்டிலே மோகம் ஏற்பட்டு விட்டது. அவனுக்கு தோட்டக்கலை தெரியாது. ஆனால் கலை தெரிந்த நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு நண்பராக இருந்தால் திட்டமாக யோசனை சொல்வார்கள். பல நண்பர்கள் அவனுக்கு இலவசமாக தம்முடைய அறிவு தானத்தை செய்ய புறப்பட்ட பொழுது அவன் எதை என்று வரையறையாக மேற்கொள்வது? நீங்கள் எந்த மரம் வைத்தாலும் வையுங்கள், தென்னை மரத்தை வைக்காதீர்கள், அதன் வேர் பரவலாக பாய்வது உங்கள் வீட்டு சோரை துளைத்துவிடும் என்றார் ஒருவர். வாழை மரம் உங்களுக்கு அவசியம். உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி விருந்தாளிகள் வருவார்கள். இலை வாங்கி கட்டாது. காய்க்கென்று போடாவிட்டாலும் இலைக்கென்று 4 மரம் வையுங்கள் என்பது ஒரு யோசனை. அதை கேட்டுக்கொண்டிருந்த வேறொரு நண்பர் அவர் போனவுடன் விசாகனை நெருங்கி வந்தார். சார், நான் சொல்கிறேன் என்று கோபம் கொள்ள வேண்டாம். கண்டவர்களின் பேச்சை கேட்காதீர்கள். வாழை போட்டால் அது பேய் மாதிரி இலைகளை விரித்து படரும். அப்புறம் கீழே ஒரு செடி வளர்க்க முடியாது என்று ரகசியமாக சொன்னார். முருங்கை மரம் வீட்டிலே வைக்கக்கூடாது என்று எங்கள் பாட்டி சொல்வாள் என்று ஒருவர் அவன் காதில் போட்டு வைத்தார். இவ்வளவு பேர்களுடைய அற்புதமான அறிவுரைகளுக்கிடையே விசாகனுடைய அனுபவ அறிவு வேலை செய்தது. அவனுக்கு தெரிந்தது ஒன்றுதான். அன்றும் சரி, இன்றும் சரி, இனியும் சரி. அந்த ஒன்றை பற்றி அவனுக்கு சந்தேகமே இல்லை. அதுதான் கீரைப்பாத்தி. மற்ற முயற்சிகளை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு அவன் கீரைப்பாத்தி போட்டான். அவனுக்கு தெரிந்த முறையிலே போட்டான். அதற்கு எங்காவது போய் படிக்க வேண்டுமா என்ன? பாத்தி பச்சை பசேல் என்றிருந்தது. செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தது. ஒரு சான் உயரம் முளைக்கீரை வளர்ந்தது. இந்த சமயம் பார்த்து எதிரே குடிசை போட்டிருந்த சின்ன தம்பி ஆட்டுக்குட்டி ஒன்றை வாங்கி வளர்க்க வேண்டுமா என்ன? விசாகனுடைய வீட்டின் 3 புறமும் திறந்த வெளி. மனையை வாங்கினவர்கள் இன்னும் வீடு கட்டவில்லை. முன் பக்கத்தில் ரோடுக்கு எதிரே யாருடைய மனையிலும் சின்ன தம்பி குடிசை கட்டி கொண்டிருந்தான். ரிக்ஷா இழுக்கும் தொழிலில் வருமானம் போதவில்லை என்று என்ன தொழில் செய்யலாம் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தான். ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்க்கலாம் என்று தோன்றியதும் அவன் வாங்கி வளர்த்ததும் நியாயம்தானே. விசாகன் கீரை பாத்தி போட்டு கீரையை வளர்த்தது எவ்வளவு நியாயமோ அவ்வளவு நியாயம் அவன் ஆடு வளர்த்ததும். ஆட்டுக்குட்டியும் வளர்ந்து வந்தது. கீரை தண்டுகளும் வளர்ந்து வந்தன. முதலில் ஆட்டுக்கு தன் எசமானால் வீடு என்னதென்று பழகிற வரைக்கும் சின்னத்தம்பியின் மகன் அதை கயிற்றால் கட்டி தானே கொண்டு மேய்த்து வந்தான். அதற்கு வீடு அடையாளம் தெரிந்துவிட்டது. எங்கே போனாலும் திரும்பி வந்து விடும் என்ற நிலை வந்தது. சின்னத்தம்பி ஆட்டுக்குட்டியை அதன் மனம் போனவாறு அவிழ்த்து விட்டான். இப்போதுதான் சங்கடம் தலை காட்டியது. ஆட்டுக்குட்டிக்கல்ல, சின்னத்தம்பிக்கும் அல்ல, விசாகனுக்குத்தான். உண்மையை சொல்லப்போனால் அவன் வீட்டு கீரைத்தண்டுக்கென்று சொல்ல வேண்டும். நேர் எதிர் வீட்டில் தளதளவென்று வளர்ந்து வரும் கீரையின் மேல் ஆட்டுக்குட்டி கண் வைத்து விட்டது. வாசல் பக்கத்தை தவிர மற்ற 3 பக்கங்களிலும் கம்பம் நட்டு முள்கம்பியால் வேலி கட்டியிருந்தார்கள். அந்த கம்பிகளுக்கிடையே எதுவும் நுழைய முடியாது என்பது வேலி கட்டினவர்களின் எண்ணம். ஆட்டுக்குட்டியின் ஆசையும் முயற்சியும் வேறு விதமாக இருந்தன. அன்று வெள்ளிக்கிழமை. நாளும் கிழமையுமாக பார்த்துத்தான் எதிர்வீட்டு ஆட்டுக்குட்டி விருந்து சாப்பிட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி என்று அப்போது சொன்ன இப்போது சொல்வது முறையாகாது. இப்போது அது சாட்சாத் ஆடு. குட்டி பருவம் தாண்டி விட்டது. எப்படியோ முண்டி அடித்து கொண்டு ஆடு கீரை தண்டை பட்சணம் செய்துவிட்டது. சரியாக பட்டப்பகல் 12 மணி நேரத்தில் அந்த காரியத்தை அது செய்தது. விசாகன் காரியாலயம் போய்விட்டான். குழந்தைகள் பள்ளிக்கூடம் போய்விட்டார்கள். வீட்டில் உள்ள பெண்களுக்கு அது ஓய்வு நேரம். எல்லோரும் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். முதல் நாள் இரவு கண் விழித்து என்னவோ வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இன்று 12 மணி வேளையில் பகலில் உலகையே மறந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த சுப முகூர்த்தத்தில் ஆடு எங்கெங்கோ முட்டிய ஆராய்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தின் நெளிவு சுழிவு தெரிந்து உள்ளே நுழைந்து விட்டது. வாசலில் எல்லையடைப்பை பூட்டித்தான் இருந்தார்கள். அது மனிதர் நுழையாததற்கு அல்லவா? ஸ்ரீமான் ஆட்டையார் தம்முடைய நாக்கு கொண்ட மட்டும் கீரைத்தண்டை ருசி பார்த்து விட்டார். அது வந்த ஜோடும் தெரியவில்லை, போன சோடும் தெரியவில்லை. பெண்மணிகள் 3 மணிக்கு விழித்து கொண்டு பார்த்தால் கீரை பாத்தி புயலடித்த தோப்பு போல இருந்தது. ஐயையோ என்று அலறினார்கள். விசாகன் வந்தால் அமர்க்களப்படும் என்று அஞ்சினார்கள். சின்னத்தம்பியின் ஆடுதான் கடித்திருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டார்கள்.
இதோ பார் உன் ஆடு பண்ணின அக்கிரமத்தை என்று அவனை கூப்பிட்டு காட்டினார்கள், திட்டினார்கள். அவன் ஒப்புக்கொள்வானா? என்னம்மா இப்படி சொல்கிறீர்கள்? என் ஆட்டை எப்போதுமே கட்டி வைத்திருக்கிறேன். நம் பையன் ஓட்டிக்கொண்டு மேய்த்து வருகிறான். அதை போய் சொல்கிறீர்களே என்று சொல்லிவிட்டான். இங்கே பார், ஆடு கடிக்காமல் இப்படி ஆகுமா என்று கேட்டார்கள் பெண்கள். இந்த ஊரில் நான் ஒருத்தன் தானே ஆடு வளர்க்கிறவன்? எத்தனையோ பேர்கள் வளர்க்கிறார்கள். எந்த ஆடு வந்து தின்றதோ என்றான். அவர்கள் அவனோடு வாய் கொடுக்கக்கூடாது என்று சும்மா இருந்து விட்டார்கள். விசாகன் மாலையில் வீடு வந்து சேர்ந்தான். வந்தவுடனே சமாசாரத்தை அறிந்தான். சின்ன தம்பி இடிக்குரலில் அழைத்தான். அவன் ரிக்ஷா வண்டியில் அடிக்கடி போகிறவன் விசாகன். ஆகையால் கடுமையாக கோபித்துக் கொள்ள தீர்மானித்தான். சின்ன தம்பி மெதுவாக வந்தான். என்னையா இடி விழுவது போல கத்துகிறாய் என்று கேட்டுக்கொண்டே வந்தான். அவன் முன்பே திட்டம் போட்டு கொண்டு வருகிறவனாயிற்றே. அக்கிரமம் பண்ணிவிட்டு நான் கத்துகிறேன் என்றா சொல்கிறாய் என்று விசாகன் கோபத்துடன் கத்தினான். என்ன அக்கிரமத்தை கண்டுவிட்டாய் என்று சின்ன தம்பி இறைந்து பேசினான். ஒன்றும் தெரியாதவனைப் போலல்லவா பேசுகிறான். கீரை பாத்தி உன் நாடு நாசமாக்கிவிட்டதே, பார்க்கவில்லையா? கீரை பார்த்தியா? நீதான் கோட்டை மாதிரி வேலி கட்டி வைத்து கொண்டிருக்கிறாயே, அதை தாண்டி எப்படி ஐயா வரும்? இது யோசனையின் மேல் வரும் கேள்வி. ஆடு வந்த அடையாளமும் அது கடித்த அடையாளமும் இருக்கிற போது நீ ஒன்றும் நடக்காதது போல பேசுகிறாயே. என் ஆடுதான் கடித்தது என்பதற்கு அடையாளம் இருக்கிறதா? ஏ முட்டாள், இங்கே கண் முன்னாலே உன் ஆடுதானே வலை வருகிறது என்று கோபம் தாங்காமல் பேசினான் விசாகன். இந்தா முட்டாள் கிட்டாள் என்று பேசினால் அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். உனக்கு தான் பேச தெரியும் என்னாத. இதற்குள் விசாகன் மனைவி வந்து, ஆஃபீஸிலிருந்து வந்ததும் வராதுமாக அவனோடு என்ன பேச்சு, வாருங்கள் உள்ளே என்று அழைத்தாள். விசாகன் மறுபடியும் கத்தினான். சின்ன தம்பியும் இறைந்து பேசினான். விசாகன் மனைவி அவனை உள்ளே கையை பிடித்து இழுத்துச் சென்றாள். சின்ன தம்பி மீசையை முறுக்கிப்படி தன் குடிசைக்கு போய்விட்டான். சண்டையோ சமாதானமோ அதெல்லாம் ஆட்டுக்கா தெரியும். அது எப்படியோ திருட்டுத்தனமாக கீரை பாத்தியை துவம்சம் செய்து வந்தது. விசாகன் சின்ன தம்பியின் ரிக்ஷாவில் ஏறவில்லை. வீட்டுக்கு எதிரே வா என்று அழைத்தால் வாசலில் நிற்கும் ரிக்ஷாவில் ஏறுவது எப்படி? நாமாக தேடிக்கொண்டு போவது எப்படி? இருந்தாலும் அந்த பயலுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்றே அவனை கூப்பிடுவதில்லை. சின்ன தம்பி இதனால் அயர்ந்தவனாக தோன்றவில்லை. இவர் இல்லாவிட்டால் இன்னொருத்தர் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. விசாகன் வேலியை பின்னும் செறிவாக போடத் தொடங்கினான். ஆங்காங்கே குறுக்கே குச்சியை கட்டினான். புதிய கீரை பாத்தி போட்டான். சில இடங்களில் வேலிக்காலில் முள்ளுச்செடியை வைத்தான். ஆட்டுக்கு பயந்து வீட்டுக்கு அரண் போட்டான். ஆடோ அந்த அரணை எப்படி குலைக்கலாம் என்று ஆராய்ச்சி செய்து வந்தது. 1 மாதம் சென்றது. மேலும் 2 வாரங்கள் ஆயின. பாத்தியில் 1 சாணுக்கு மேல் முளைக்கீரை வளர்ந்திருந்தது. அன்று சனிக்கிழமை. எப்படியோ ஆடு வேலியாகிற கோட்டையில் ஒரு நுழைவிடத்தை கண்டுபிடித்து விட்டது. பகல் 2 மணி இருக்கும். உள்ளே நுழைந்து கீரையை பலகாரம் பண்ணி கொண்டிருந்தது. அப்போதுதான் காரியாலயத்திலிருந்து வந்து வீட்டுக்குள் நுழைந்தான் விசாகன். சனிக்கிழமை என்று பாதி நாள் வேலை என்று ஆட்டுக்கு தெரியவில்லையே. நுழையும் போதே வீட்டுக்கு பக்கத்தே கண்ணை ஓட்டும் போது அவனுக்கு பகீர் என்றது. நுழையும் இடத்தில் ஒரு கல் இருந்தது. அதை எடுத்து ஆட்டின் மேல் ஆத்திரத்தோடு வீசினான். அது பாவம். முளைக்கீரையின் சுவையிலே உலகையே மறந்திருந்தது. கல் சரியாக அதன் பின்னங்கால் ஒன்றை தாக்கியது. வேகமான தாக்குதல். மேக என்று அலறிக்கொண்டு அது பாயத் தொடங்கியது. கால் ஒடிந்து விட்டது. முன்னங்காலானாலும் நொண்டி நொண்டி ஓடும். இப்போது பயத்தால் ஓட பார்க்கையில் நடக்க முடியாமல் விழுந்தது. சற்று அருகிலே போய் பார்த்தான் விசாகன். பாவம், படுகாயம். பின்னங்கால் துண்டுபட்டது போல ஆகிவிட்டது. ரத்தம் வழிந்தது. ரத்தத்தை கண்ணாலே கண்டபோது அவனுக்கு வயிறு புளியை கரைத்தது. வாய்ப்பேச்சில் வீரமே ஒழிய அவன் மனசு கோழை மனசு. ஆடு திணறியது, நடுங்கியது. பேசாமல் அதை மெதுவாக இழுத்து வந்து வாசலில் விட்டுவிட்டு கேட்டை பூட்டி கொண்டு உள்ளுக்குள்ளே போய்விட்டான். அவன் நெஞ்சு படபடத்தது. ஆட்டுக்கு என்ன ஆகுமோ என்ற பயம். சின்ன தம்பி சண்டைக்கு வந்து விடுவானோ என்ற திகில். திருடனுக்கு தேல் கொட்டினது போல ஒன்றையும் வெளியிடாமல் ஒன்றிலும் மனமோடாமல் திருதிருவென்று விழித்து கொண்டே இருந்தான். எதிர்குடிசையில் சின்ன தம்பி கத்தி கொண்டிருந்தான். எந்த அகராதியிலும் இல்லாத வார்த்தைகள் அவன் திருவாயிலிருந்து வெள்ளமாக வந்தன. ஆட்டை அடித்தவன் யார் என்று சொல்வது? எதிர் வீட்டு விசாகன் என்றால் அவன் வீட்டுக்குள் ஆடு நுழைந்ததா? அதை முதலில் ஒப்புக்கொண்டாக வேண்டுமே. ஒப்புக்கொள்வதானால் முன் குற்றங்களையும் ஒப்புக்கொள்ள வேண்டுமே. பொதுவாகவும் குறிப்பாகவும் வாய்க்கு வந்தபடி திட்டிக்கொண்டே இருந்தான் அவன். வெளியிலே தலை காட்டாமல் வீட்டுக்குள் எவ்வளவு நேரம் கொட்டு கொட்டென்று உட்கார்ந்து கொண்டிருப்பது? எங்காவது பிரசங்கம் கேட்டுவிட்டு வரலாம் என்று புறப்பட்டான் விசாகன். மயிலாப்பூர் கபாலி கோயிலில் அன்று முருகனை பற்றி யார் யாரோ பேசினார்கள். முருகனை குலதெய்வமாக வழிபடுபவன் விசாகன். அவன் அங்கே போனான். பிரசங்கி ஒரு கட்டத்தில் அஹிம்சையை பற்றியும் புலால் மறுத்தலை பற்றியும் பேசினார். சைவம் என்பதற்கு சிவசம்பந்தம் என்று பொருள். ஆனால் பொதுமக்கள் சைவம் என்றால் புலால் உண்ணாமை என்று நம்புகிறார்கள். சைவ சமயம் அஹிம்சையை சிறந்த விரதமாக கொள்வது. புலால் மறுத்தலை முதல் கடைப்பிடியாது உடையது. சைவர்களிலும் முருகன் அடியார்கள் புலால் உணவை கண்ணெடுத்தும் பார்க்கக்கூடாது. ஆட்டையும் கோழியையும் கொலை செய்து
தம் வயிற்றை இடுகாடாக்கும் மக்கள் முருகன் அருளை பெற முடியாது. ஆடு முருகனுடைய வாகனம், கோழி அவனுடைய கொடி. இந்த இரண்டுக்கும் தீங்கு புரிபவர்கள் எப்படி முருகன் அடியாராக இருக்க முடியும்? பிரசங்கி மேலே என்ன பேசினாரோ விசாகன் உணரவில்லை. ஆட்டுக்கு ஹிம்சை உண்டாக்கினவன் முருகன் அடியானாக இருக்க முடியாது என்ற சிந்தனையில் அவன் ஆழ்ந்து போனான். நம்முடைய செயலை தெரிந்து கொண்டுதான் இப்படி சொல்கிறாரோ? பாவம், அந்த ஆடு என்ன துடிதுடித்தது! அதன் காலில் ஒழுகின ரத்தம்! ஐயோ, அதை நினைத்தாலே குலை நடுங்குகிறதே. ஒரு கீரை பாத்தி போனால் மற்றொரு கீரை பாத்தி போடலாம். ஆடு இறந்து போய்விட்டால் அதன் உயிரை மறுபடியும் வாங்கி வர முடியுமா? அவனுடைய பச்சாதாபம் வளர்ந்தது, விரிந்தது. வேறு ஞாபகமே உண்டாகவில்லை. செய்தது செய்துவிட்டோம். இனிமேல் என்ன செய்வது? கடவுளே, வடிவேலா, முருகா, அந்த ஆட்டை எப்படியாவது காப்பாற்று. நான் வேண்டுமென்றே செய்யவில்லையே, நீ காப்பாற்ற வேண்டும் அப்பனே. வழிநெடுக இப்படியே வேண்டிக் கொண்டு வீட்டுக்கு வந்தான். தான் பண்ணிய பிழைக்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான். முதல் பிராய்ச்சித்தம் சின்ன தம்பியுடன் சகஜமாக இருப்பது. அவன் ரிக்ஷாவில் பழையபடி ஏறுவது. 2-3 நாட்கள் சும்மா இருந்தான். பிறகு பிராய்ச்சித்தத்தை ஆரம்பித்தான். முதலில் அவன் சின்ன தம்பியின் மகனை கூப்பிட்டு ரிக்ஷா கொண்டு வர சொல்லி ஏறினான். பிறகு அவனையே கூப்பிட்டு மெல்ல ஆட்டின் நிலையை விசாரித்தான். அதன் காலில் மூலிகை வைத்து கட்டி வருவதாக தெரிந்து கொண்டான். எப்படியாவது அந்த ஆட்டுக்கு அபராதம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. அதற்கு என்ன வழி? ஆட்டுக்கு என்ன தீனி அப்பா போடுகிறாய் என்று சின்ன தம்பியை கேட்டான். அரிசலை வெட்டி போடுகிறேன் என்றான் அவன். அது புல் தின்னுமா என்று கேட்டான் விசாகன். புல் வாங்க காசு ஏது? நான் தருகிறேன் என்று நாளனாவை எடுத்து கொடுத்தான் விசாகன். அன்று ராத்திரி அவனுக்கு நன்றாக தூக்கம் வந்தது. 2 நாள் கழித்து அவனுக்கு ஒரு புது யோசனை தோன்றியது. அது மிகவும் பொருத்தமான பரிகாரம் என்று எண்ணினான். தன் வீட்டு பாத்தியிலிருந்து சில கீரை தண்டுகளை பறித்து கொண்டு போய் தானே அந்த ஆட்டுக்கு போட்டான். கீரை தண்டு எதற்கு சாமி ஆட்டுக்கு என்று கேட்டான் சின்ன தம்பி. நான் ஒரு சொப்பனம் கண்டேன். என் அம்மா சொப்பனத்தில் வந்து ஆட்டுக்கு கீரை வாங்கி போடடா என்று சொன்ன மாதிரியே இருந்தது என்றான் விசாகன். முன்பே தீர்மானித்து வைத்திருந்த பதில். சின்ன தம்பி ஏன் ஆட்சேபிக்கிறான்? அல்வாவை கொண்டு வந்து ஊட்டட்டுமே, அவன் ஆட்டுக்குத்தானே நல்லது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு முறை ஆட்டுக்கு கீரை தண்டு கொடுப்பதை ஒரு விரதமாகவே மேற்கொண்டான் விசாகன். முருகனுடைய கோபத்துக்கு பாத்திரமாகாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் வழியல்லவா. ஜீவ ஹிம்சை செய்து விட்டோம், தெரியாமல். இப்போது இறங்குகிறோம். கடவுளே, என்னை மன்னிக்க வேண்டும். இப்படி என்னை என்று ஆறுதல் பெற்றான். ஆட்டுக்கும் கால் ஆறி வந்தது. மெதுவாக நொண்டி நொண்டி நடக்கத் தொடங்கியது. இப்போதெல்லாம் விசாகன் வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமையில் தவறாமல் கீரைத்தண்டு வாங்கி ஆடுக்கு சமர்ப்பித்து வந்தான். இன்னும் 3 மாதம் இந்த விரதம். அவன் சங்கல்பம் அது. பாவம், ஆடு பிழைத்து கொண்டது. நன்றாக ஓடி ஆடி திரிய வேண்டும். 2 மாதம் ஆயின. ஆடு பழையபடி திரியத் தொடங்கியது. அதற்கு பயந்து விசாகன் கீரை பாத்தி போடவில்லை. ஆனால் சனிக்கிழமை விரதம் தொடர்ந்து நடந்து வந்தது. அவன் கீரை வாங்கி கொண்டு ஆட்டுக்கு கொடுத்து வந்தான். ஒரு நாள் சனிக்கிழமை எங்கும் கீரை கிடைக்காமல் கொத்தவால் சாவடிக்கு போய் 4 தண்டு வாங்கினான். அவையும் வாடி போன தண்டுகள். அவனும் அலைச்சலினால் முகம் வாடி போனான். ஆனாலும் உள்ளத்தில் மலர்ச்சி. தான் செய்த காரியத்தால் ஆடு கால் ஒடிந்து உயிரிழந்து போகாமல் பிழைத்து கொண்டதே என்ற நினைவு. வாடிய முகமும் வாடிய கீரை தண்டுமாக வந்தவன் வீட்டுக்குள் நுழையாமலே எதிரில் உள்ள குடிசைக்கு அருகில் சென்றான். சின்ன தம்பி என்று கூப்பிட்டான். ஏஞ்சாமி என்று ஓடி வந்தான் அவன். இன்று நல்ல கீரை தண்டு கிடைக்கவில்லை. பல இடங்களில் அலைந்தேன். இதுதான் கிடைத்தது, இந்தா உன் நாட்டுக்கு போடு என்று அவன் கையில் கொடுத்தான். சின்னத்தம்பி அதை வாங்கியபடி, இனிமேல் நீங்கள் கீரை தண்டு வாங்க வேண்டிய வேலை இல்லை சாமி என்று புன்னகை பூத்தபடியே சொன்னான். ஏன் என்று கேட்டான் விசாகன். அதை ராவுத்தருக்கு விற்று விட்டேன். ராவுத்தரா? அது யாரப்பா? கசாப்பு கடை வைத்திருக்கிறாரே, அந்த ராவுத்தர். ஹா? விசாகன் இடி விழுந்தது போல் ஆனான். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன். கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் புதிய கதைகள் உங்களை உடனே வந்தடையும். நன்றி.